பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. என் வாழ்க்கை சூன்யமாக்குவதில் உனக்கு என்ன அவ்வளவு அக்கறை? மரியாதையாக பேசு. ஒரு பெண், அதுவும் தனியாக அகப்பட்டு விட்டாள் என்ற எண்ணமா? எனக்கு உயிர் வெல்லமல்ல, ஞாபகம் இருக்கட்டும். நீ பொல்லாத அழுத்தக்காரி என்று எனக்கும் தெரியும். ஆனால் உன்னை கொல்ல வந்தவன் அல்ல, சில சொல்ல வந்தவன். ஓஹோ, அறிவுரையா? அது எனக்கு தேவையும் இல்லை, எனக்கு சொல்லக்கூடிய தகுதியும் உனக்கில்லை. உனக்கு அழகு மட்டுமல்ல, பேசும் அறிவு கூட அதிகம். ஆனால் இந்த இருமாப்பு இருக்கிறதே, அது எப்படியோ ஆளை அழைத்து விடும், மறந்து விடாதே. அப்படி ஏதும் ஆபத்து வந்தால் ஐயாவுக்கு ஆள் அனுப்புகிறேன், போயிட்டு வாங்க. அவ்வளவு சீக்கிரம் போக முடியுமா? கொஞ்சம் நில்லம்மா. உனக்கு உள்ளத்தில் என்னதான் நினைப்பு? தப்பாக ஒன்றும் இல்லை. நியாயமாக நான் தாலி கட்ட வேண்டிய பெண்ணை தடுத்து விட்டாயே, ஏன்? இதென்ன புது கதை? இல்லை, பழைய கதைதான். கோழையான் அண்ணனுக்கு ஒரு பெண் தேவைப்பட்டால் வீர போட்டிக்கு ஏன் வர வேண்டும்? தங்கை கையிலே ஒரு சட்டை ஏந்திக் கொண்டு தெருத்திருவாய் அடைந்து பிச்சை எடுத்தலவா பெண் தேடி இருக்க வேண்டும்? நடந்தது போட்டிதானே, புத்திக்கு வெற்றி கிடைத்தது. இதுல என்ன தப்பு? நடந்தது புத்தி போட்டி அல்ல, வீர போட்டி. அதிலே நரிவேலை தேவையில்லை. நான் அப்படி நினைக்கவில்லை. அண்ணன் விரும்பிய பெண்ணை தேடி தருவது தங்கையின் கடமை என்று நினைத்தேன். நான் அப்படி நினைக்கவில்லை. எனக்கு வந்தவளை நீ தடுத்து விட்டதால் நீயே என்னை மறந்து கொள்ள ஆசைப்பட்டு விட்டதாக நினைத்தேன். அப்படித்தானே? இருக்கும். இந்த ஊரில் வீரன், விவேகி, அழகன் அல்லவா நீ? அதனால் இருக்கும். கிண்டலா? யார் சொன்னது? அப்படியானா உண்மையிலே என் மீது ஆசையா? பின்னே. தாலி கட்டட்டுமா? கட்டலாமே. மாட்டுக்கார மாப்பிள்ளை நீ, புல்லு கட்டு தூக்குற பொண்ணு அனுப்பி வைக்கிறே, வலுவா மூக்கு நான் கயிற கட்டு. ஏன் புத்தகம் தூக்கும் பெண்ணை கட்ட முடியாதா? தாலி கட்டுற மூஞ்சேப்பா. நம்மை சூழ்ந்துள்ள இயற்கை இல்லாமல் உறுதியாக சொல்கிறேன். எனக்கு நீதான் மனைவி, உனக்கு நான் தான் கணவன். இது நடக்காவிட்டால் நான் மட்டுமல்ல, நீயும் வாழ முடியாது. கொம்புத்தேனுக்கு ஆசைப்படுகிற முடவன், நீ பாறையில் மோதி கொண்டாலும் சரி, உன் எண்ணம் பலிக்காது. நமக்கு ஒரு வாரம் லீவ் இருக்கு, ஜாலியா பொழுது போக்கணும். அதுக்கு அழகா ஒரு ப்ரோக்ராம் கூட. நமக்கு இங்க இருக்கிற ஜாலியே போதும். வெளியில போனா நம்ம பார்க்கத்தான் மத்தவங்க ஜாலியா இருக்கு. So I don't like it. நீ மட்டும் பிரிச்சு பேசாத. லீவ் விடுறது எதுக்காக தெரியுமா? பரீட்சைக்கு முன்னாலே படிக்கிறதுக்காக. ஆமா, படிக்கிறதுக்கு முன்னாடி மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். இங்கேயே அடப்பட்டு கிடந்தா மூளை கருத்து போயிடும். My mind is always bright. ரீடர் வரலன்னா சாகு வர சை. ஐயோ, நான் என்ன மில்லா? ஆல் ரைட். அடியே தங்கம், போடு ப்ரோக்ராம். ஹலோ. ஹலோ, நீங்களா? என்ன? இல்ல, நேத்துக்கே உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன். உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. இருக்காதே, நான் எஸ்டேட்டை விட்டு வெளியே போனதே கிடையாது. Please take seat. இனிப்பு பிஸ்கட் தான்.
இல்ல. பிறகு ஓ, நானு ஸ்வீட். என்னை பார்த்து இதுவரையில் யாரும் அப்படி சொன்னதில்லை. நல்ல வேலை, நான் மட்டும் தான் சொல்ல வேண்டும். என்னை பற்றி நீங்கள் இவ்வளவு பேசும்போது உங்களை பற்றி எனக்கு எதுவுமே பேச தெரியவில்லையே. நான் பேசாதிருந்து பிறரை பேச வைப்பதுதான் பெண்மை. கடவுள் மாதிரி அது பேசாது, அதை பார்த்து பிறர் பேசுவார்கள். ஆஹா, இப்படி ஒன்று பேசினால் போதாதா? அழகை போலவே அறிவும். பெண்களை உயர்த்தி பேசுவதை போல் இன்பம் பெண்களுக்கு வேறு எதிலுமே கிடையாது. ஆண்களுக்கும் அதுதான் தனி ருச்சி. போகலாமா? ஃப்ரெண்ட்ஸ் தேடுவார்கள். போக வேண்டும். போக அனுமதி கொடுக்கும் அழகா இது. தாமரைக்கு முன் சூரியன் தோன்றியது போல் முகத்தை காட்டிக்கொண்டு. சரியாக சொன்னார். ஆண்களுக்கு பெண்களை சந்திக்கும் உலகம்தான் தேவை, சொர்க்கம் தேவை. சாரி சாரி. பெரிய இடத்து பெண் பெரிய இடத்து பெண்ணுதான். அதான் பொருத்தமான மாப்பிள்ளை அவருக்கு பிடிச்சிருக்கு. அவரும் பெரிய இடமா? அதான் முகத்திலே தெரியல. அங்கதான் எனக்கு சந்தேகம். என்ன இடம் எப்படி போட்டோம் ஒருத்தன் நினைச்சா. இவையெல்லாம் எதற்கு? தெரியாது. ஆமா, இங்கு இருப்பது தெரியாமல் தான் அவர்கள் வேறு வைத்திருக்கிறார்கள். உனக்கும் புரியவில்லையா? இது எப்படி இருக்கிறது? உன் உதடுகள் போல் இல்லை? ஆமா, அப்படியானால் இது வேண்டாம். இது உன் கண்மணியை போல் இல்லை? ஆமா, ஆனால் இது சாப்பிடுவதற்கு. உன் கண்ணை பார்ப்பதை விட இதை சாப்பிடுவதில் எனக்கு ருச்சி இருக்குமா? அருமையான சிவப்பு நிறம், மென்மையான இதழ். உன் கன்னத்தில் இருப்பதை விடவா? இவைகளாவது இருக்கட்டும், உங்கள் பற்களை போல் இருக்கின்றன. இது நல்ல சிவப்பு, என் பற்க வெள்ளை அல்லவா? இல்லையே, அதுவும் சிவப்பாகத்தான் இருக்கிறது. இருக்கும் இருக்கும், உன் முக ஒளி அதில் வீசி இருக்கு. இந்த முல்லை முட்டு இதையும் வைத்து விடு, இவை நமக்கு பொருந்தாத ஒன்று. இத்தனையும் வேண்டாம் என்றால் இவை மட்டும் எதற்கு? எல்லாமே நீதான். இது மட்டும் அவசியம்தான். என் கழுத்தை வளைக்க இதுவா? இவங்க எங்க அக்கா, பெரிய ஜமீன்தாருடைய சம்சாரம். இன்னுமா சாகல? எப்பவோ போயிட்டு தான் சொன்னாங்களே. போகலையே. பாத்தீங்களா? பாவம், இறந்து போனது முதல் சம்சாரம், இந்த இரண்டாம் தாரம். அப்ப நமஸ்காரம். நீங்க பேசிட்டு இருங்க, நான் இதோ வந்துடுறேன். பேரு பெருந்தேவி, உட்காருங்க, காபி கேட்டுக்கு ஏற்பாடு பண்றேன். பேரு பெருந்தேவி, ரொம்ப பொருத்தமா இருக்கு. இது என் மக லீலா.
ஒரே ஒரு பொண்ணு, படிச்ச பொண்ணு. நான் இதுவரை என் பொண்ணு பிரிஞ்சிருந்ததே கிடையாது. இப்ப உங்ககிட்ட ஒப்படைக்க போறேன். ஏன்பா வருத்தப்படுறீங்க? ஆமா, கல்யாணம் ஆன உடனே மாப்பிள்ளைய உங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுங்களேன். ஆஹா, தங்கமான மனசு. என் கஷ்டத்தை உணர்ந்தாங்க பாரு. பெரிய இடம் தான், பெரிய இடம் தான். கொஞ்சம் பேச்சு குறைங்க. குறைச்சலாமே, குறைச்சல. நல்ல பொண்ணுடி அம்மா, அப்பனையே அதட்டுறிய. அது அதட்டு இல்ல, அது அது ரொம்ப சோஷியல். ஆமா ஆமா, எனக்கு யார் வளவளா பேசினாலும் பிடிக்காது. நீங்களும் கொஞ்சம் பேச்சு குறைங்க. அதிகம் படிச்சோடி அம்மா. ரொம்ப பிடிச்சிருக்கா. இப்ப எல்லா பொம்பளைங்களும் அப்படிதான்மா. அது லீலா பாத்தியாமா? பாத்தியா லீலா, இந்த புண்ணியவதிதான் நம்ம மாப்பிள்ளையோட அம்மா. என்ன அடக்கம், என்ன தன்மை. அந்த அம்மாவோடவே இந்த வீட்டு அழகே போச்சு. ஜமீன்தாரு கூட ரெண்டாம் கல்யாணம் சம்மதமே இல்ல, பலவந்தமா தான் இந்த அம்மாவை கொண்டு வந்து கட்டி போட்டானுங்க. பாவம், அதோட அவரும் போயிட்டாரு. அப்பா, அந்த அம்மா உள்ள போயாச்சு. நிறுத்துங்க. நிறுத்தலாமே, நிறுத்தலாம். என்ன இங்க நின்று இருக்கீங்க? மாப்பிள்ளைங்க வர்றாரு, வாங்க. காப்பி சாப்பிடுங்க. சாப்பிடலாமே. அட மாப்பிள்ள வர்றாரு. மாமா, மாப்பிள்ள மாதிரி நின்றுட்டாரே. போ மாமா. அப்பா ஜாட அப்படியே. உட்கார். என்ன அடக்கம், எல்லாம் அப்பாவே தான். தம்பி பேர் என்ன? சொல்ல. ராமு ராமு ராமு. சத்தமே கேட்கலையே. பிள்ளைன்னா அப்படில இருக்கணும். கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நீயே பேசிக்கிறியா? பேசு பேசு. சும்மா பேசுமா, பரவாயில்ல. சின்ன பொண்ணு, அதென்ன அவங்கிட்ட பேசுறது? பேசட்டும் பேசட்டும். ஆமா பேசட்டும். எது ஊர்ல படிச்சிருக்கீங்க? பணம் கொள்ள கொள்ளையா இருக்கு, படிப்பு எதுக்கு? லட்சுமி இருக்கும் போது சரஸ்வதி எதுக்குன்னு விட்டுட்டோம். அப்பா, நீங்க நிறுத்துனீங்க, அவங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி இல்ல. சும்மா இரு. உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் தெரியுமா? பாட தெரியுமா? ஆட தெரியுமா? சொன்னா மாப்பிள்ள ஆடிய காட்டுற. சாப்பிடுங்க. சாப்பிடுங்க தம்பி, வாங்க சாப்பிடுங்க. சும்மா சாப்பிடுங்க. கூச்சப்படாம வாங்கி சாப்பிடுவீங்களா? நானே பயந்துட்டேன். போங்க மாப்பிள்ள, உள்ள போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. எப்ப தேடி வச்சுக்கலாம்? ஊருக்கு போய் லெட்டர் எழுதலாப்பா. எழுதலாமே. ரூபா 50,000 இப்போ வாங்கிக்க தம்பி. ஊருக்கு போய் அவங்க இஷ்டம் போல தேதி வச்சுக்கிறட்டு. ஏசா, அதுக்கு என்ன? தேதி வச்சதுக்கு அப்புறம் பணம் கொடுக்கலாம். கொடுக்கலாமே. என்னம்மா? தலை வலிக்குதப்பா. வாங்க. வரலாமே வரலாமே. வரட்டுங்களா? அம்மாடி பொண்ணா இது? தம்பி, இது மாட்டு பொண்ணா வந்துச்சுன்னா இந்த வீட்டையே ரெண்டாச்சிடும்பா. எனக்கும் புரியுது. கல்யாணத்துக்கு முன்னாடியே அகப்பட்ட சொத்தை சுருட்டிக்க வேண்டியதுதான். ஆமா ஆமா, இல்லாட்டி நமக்கு நடுத்தரவுதான். மலையப்பா, ஐயா ஓடு.
நம்ம வக்கீல கூட்டிட்டு வா. எங்க இருக்கீங்க? பாத்ரூம்ல இருக்கமா? சீக்கிரம் வாங்கப்பா. அது குளிக்க வேண்டாமா? குளிச்சிட்டு போதும். அவர் வந்திருக்காரு. யாருமா? அவர்தான்ப்பா. பேர் சொல்லமா? அவர்தான்ப்பா உங்க மாப்பிள்ளை. எந்த மாப்பிள்ளமா? இருக்கிறதே ஒரு மாப்பிள்ளை தானே, இருந்தாலும் நீங்க ரொம்ப மோசம்ப்பா. சீக்கிரம் வாங்கன்னா. யாருமா அது? சும்மா சொல்லிக்கிட்டு இருக்க வெக்கமா இருக்காதா? மாப்பிள்ளைப்பா. ஓ, உன் மாப்பிள்ளையா? என் மாப்பிள்ளை. உங்க மாப்பிள்ளைதான். ஜமீன்தார். ஜமீன்தார் ராமுவா? ஓ, அன்னைக்கு அவர் பத்தி சொன்னேனே, அதெல்லாம் வாபஸ் வாங்கிக்கிறேன். அவர்கிட்ட சொல்லிடாதீங்க. போமா நீ ஒண்ணு. அவரெல்லாம் ஒண்ணு நினைச்ச மாட்டாரம்மா. என்ன பரம்பரை இது? ஜமீன்தார் பரம்பரை. சத்தம் போடாதீங்க. இல்ல அன்னைக்கு அவர் பயந்தாரு, அதெல்லாம் வெறும் நடிப்பு. நான் தான் ஏமாந்து போயிட்டேன். ஆமா, இப்ப தெரிஞ்சுக்கிட்டா? இன்னைக்கு என் ஹேண்ட்பேக்ல ஒருத்தன் திருடிட்டா. ஐயோ, அப்ப ஓடி போய் அவன் குடிச்சு ஒடி 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 ஒடின்னு அடிச்சுட்டார். இன்னைக்குதான் அவர் 5 ரூபாய் எனக்கு தெரியும். பாத்தியா, இப்போ தெரிஞ்சுக்க. பெரியவங்க பேச்ச தள்ளக்கூடாது. ஹலோ மாப்பிள்ளை. ஹலோ, how do you do? ஆல் ரைட் சார், தேங்க் யூ. வெரி குட். இவ்வளவு நல்லா பேசுறீங்க. நீங்க அன்னைக்கு எங்களை பயிற்சி ஆகிட்டீங்களே. அடிக்கடி நீங்க பயிற்சி ஆகிறதுக்கு நானா பொறுப்பாளி? மனிதர்களுக்கு மூளை மட்டும் எப்பவும் சரியா இருக்கும். அட, என்ன இன்டெலிஜென்டா பேசுறாரு. என்ன இருந்தாலும் பெரிய எடுத்த பிள்ளைதான். ஆனா மரபு பிள்ளை அன்னிகரமா அபாரமா தான் நாடகம் ஆயிட்டுங்க. இப்ப மாத்திரம் என்ன நாடகம் தான். கரெக்ட் கரெக்ட். மாப்பிள, நான் மட்டும் என் பொண்ணுகிட்ட அப்பவே சொல்லிட்டேன், அவ்வளவு நடிப்பு தான் நம்பாதேன்னு. இப்ப என்ன நம்புதா? பாத்தீங்களா பாத்தீங்களா, இந்த மாதிரி சந்தேகத்தோடு பேசி என்னை அழ வைக்கணுமா? யார் அழுதாலும் சிரிச்சாலும் எனக்கு எல்லாமே ஒண்ணுதான். பாத்தியம்மா, உன் மேல கோபம் இருக்கு. அன்னைக்கு நீ பேசுனத கேட்டார் போல் இருக்கு. என்ன பேசுது? தப்பா ஒண்ணு இல்ல தம்பி. அதான் நீ கொஞ்சம் அரை லூசு. அப்பா, சொல்லட்டுமே, எனக்கு அதனால கோவம் வராது. பாத்தியாமா, பாத்தியா? உட்கார் தம்பி, உட்காரு. நீ எது சொன்னாலும் கோவம் வராதமா இருக்கு. அதான் காதல், லவ். அப்படிதான். அட வாமாங்க, எதுக்கு வெக்கப்படுற? அவரை குளிக்க சொல்லுங்கப்பா. ஆமாப்பா, போய் குளிப்பா. அதெல்லாம் எதுக்குங்க? காபி பலகாரம் தான் கொடுங்க, நான் போய் சேர்றேன். அதெல்லாம் முடியாது, நீங்க போகவே கூடாது. போகாம இந்த தமாஷெல்லாம் இருக்குப்பா. பொண்ணு போக கூடாதுன்னா போக கூடாதான். வந்து குளிங்க. போங்க போங்க, பாத்ரூம் காட்டுமா. இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி, தயவு செய்து என்ன விடுங்க. இப்ப நீங்க வர போறீங்களா இல்லையா? தம்பி, சீக்கிரம் போப்பா. அப்புறம் அது போக வந்தா உன்னை விட முரடு. வாங்க. அம்மா, நல்ல ட்ரெஸ்ஸா பார்த்து எடுத்து கொடுமா. அந்த வரைக்கும் லாபம் தான்.
இப்படி ஒரு அதிர்ஷ்டமா? என்ன சொன்னீங்க? குளிச்ச உடனே சாப்பாடு கிடைக்கும்ல? முதலாளி, சீரு சிறப்பு ஏதாவது குறிப்பிட்டு எழுதணுமா? இந்த வீட்டுல சீரு சிறப்பெல்லாம் நிறைய இருக்குது. அத பத்தி கவலைப்படாதீங்க. முதலாளி, இந்த அந்த 50 அதெல்லாம் ஒண்ணும் காட்டி எழுதக்கூடாது. ரொக்கமா தரதாக பேச்சு. சரி, மாப்பிள்ளை வர சொல்லுங்க. அவன் எதுக்கு? தாலி கட்டத்தான் வருவான். நான் இப்பவே வந்துட்டேனே. பேசா போச்சு. வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க வாங்க. மாப்பிள்ள, பணம் மொத்தத்தையும் கொண்டு வந்துட்டேன். வாங்கிக்கிறீங்களா? வரதட்சணையா? பணம் கொடுக்கறதும் தப்பு, வாங்குறதும் தப்பு. கல்யாணத்துக்கு லேட் ஆகும். அக்கா, கொஞ்சம் பேசாம இருங்க. யாரும் ஆத்திரப்பட வேண்டிய தேவையில்லை. நீங்கெல்லாம் போயிட்டு வாங்க பிளீஸ். இப்ப என்னடா சொல்ற? 6 மாசத்துக்குள்ள நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டா என் உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லியிருக்காரு. எவன் சொன்னா? நம்ம சாமியார் சொல்லியிருக்காரு. அவரும் சொல்லிட்டாரா? ஆமா. அப்போ வேண்டாம் தம்பி. அழகா இருக்கு. அக்காளும் தம்பி ஆடுற ஆட்டம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆரட்டும் ஆரட்டும். இது எந்த அளவுல போய் நிக்குதுன்னு பார்க்கத்தான் போறேன். என்ன? இந்த கல்யாணம் இப்படியே நின்றுட்டு போகுதுன்னு புரியலையே. பாருங்க மாப்பிள்ள, உங்களுக்கு காசு விஷயமா ஏதாவது குறையிருந்தா சொல்லுங்க, அப்புறம் நான் கொடுக்க தயாரா இருக்கேன். வாழ்க்கை துணைவியா வரப்போற பெண்ணுகிட்டே இருந்து பணத்தை வாங்கி வாழ்க்கை நடத்துற நிலைமை எந்த ஆம்பளைக்கு நடக்கும்? சரி, அப்படி எந்த ஆணாவது விரும்பினான் அவனை நான் அடியோட வெறுக்கிறேன். இத பாருங்க, பெண்களால் ஏமாற்றத்தை தாங்கவே முடியாது. உங்களுக்கு இஷ்டம் இல்லாட்டி வெளிப்படையா சொல்லிடுங்க. என் தலைவிதி எப்படியோ அப்படியே நடந்துட்டு போகுது. லீலா, என் எண்ணத்தை வெளியே சொல்ல முடியாத நெருக்கடியான நிலைமையில் இருக்கு. ஆனா உனக்கு மட்டும் நான் துரோகம் செய்யவே மாட்டேன். கொஞ்சம் காலதாமதம், அவ்வளவுதான். நம்ம கல்யாணம் நிச்சயமா நடந்தே தீரும். என் நம்பு, இது உறுதி. என்னது? கண்ட பேர் ஒரே கச்சா, 2 பேர் ஒரே அச்சா. ரெண்டு பேராலே கண்டுபிடிக்க முடியலையா? இப்ப கல்யாணம் நடக்கணுமே, மாப்பிள்ளைங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி? ஒரே வழி. அவங்களா சொன்னாதான் ஆச்சு. அவங்க எப்படி சொல்லுவாங்க? கல்யாணம் பண்ணிக்க போற பெண்ணுங்களுக்கு தெரியணுமே அது யார் மாப்பிள்ளை இது யார் மாப்பிள்ளைன்னு. அக்கா, அதுதான் சரி. வாங்க. ஓஹோ, அப்படியா? சாந்தா, இந்த வா. எங்க வாரி எடுங்க. என்னம்மா? சும்மா இல்லப்பா. சும்மா இருங்க. இருக்கலாமா? என்ன சேர்த்துக்கிறீங்க? எங்க போறாங்க? எங்க போறாங்க? தம்பி அங்க, அண்ணி அண்ணா அங்க. வந்தீங்களா வழிக்கு? சாந்தா, எப்படி நம்ம ஐடியா? இவன் தான் எங்க வீட்டு பிள்ளை. இவன் மட்டும் என்ன, இவனும் எங்க வீட்டு பிள்ளைதான். ஊரு ஜனங்களே எங்க வீட்டுக்குள்ளங்கும் போது இதுக்காக நீங்க மண்டையை உடைச்சுக்கணுமா? வச்சுக்கலாமே. வயசுல மாத்துக்க மாறு. நீ ஏமா சும்மா இருக்கிற? இவனும் எங்க வீட்டு பிள்ளைதான். போடுமா மாலைய.
போடுமா. கமான். அண்ணன் பேசாம என்ன உங்களை கொண்டு வா. கொண்டு போய் சீக்கிரம் கொடுங்கய்யா. வேகமா நடங்களா. அங்க வைத்தியரை முறைச்ச இங்க வண்டி என்ன முறைச்சது. இன்னைக்கு நடந்துதான் அம்மா போலக்கு. நிற்கும் முன் இறங்குவது ஆபத்து. ஏன் என் பின்னாலேயே வர்றீங்க? நான் ஒண்ணு உன் பின்னால் வரலாமா? நான் போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு இருக்கேன். அப்ப நீங்களே முன்னால போங்க. ஆமா, இப்ப நீ மட்டும் ஏன் என் பின்னாலேயே வந்துட்டு இருக்க? நான் வந்து உங்க பின்னால வரல, எங்க வீட்டு வந்துருச்சு. நான் எங்க வீட்டுக்கு நாங்களும் அப்படித்தான் எங்க வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம். சொல்லுங்க. உள்ள வரக்கூடாது. எங்க அப்பா
வெளிய சத்தம். யாரா அவன் பொருள் பெண்கிட்ட தகராறு பண்றவன்? அடி டாக்டர் சார் வாங்க 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 உள்ள வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க உள்ள அண்ணா அந்த கார் நம்ம கொண்டு போய் கார் இரவு பார்த்து உள்ள சரிங்க. உங்க கார் இருக்கு என்னாச்சு? கார் சர்வீஸ் கார்டு சொன்னேன். 4 நேரம் ஆகும் சொன்னாங்க. ஓஹோ உங்க ஞாபகம் வந்தது. ஐயோ ஐயோ எல்லாரும் வித்தியாசம் போட்டாங்க. நீங்க உட்காருங்க. வீட்டுல வந்து நிக்கிறதா இந்த அம்மா உள்ள இன்னைக்குதான் வச்சிருக்கு. உட்காராம நின்றுகிட்டு பேசுறேன். நம்ம பொண்ணுக்கு மூக்கு மேல கொஞ்சம் கோவம் கிடுன்னு பேசியிருக்கோம். பரவாயில்ல. அன்னைக்கு நான் சொன்னேன் டாக்டர் ஒரு நாள் என்ன காப்பாத்தினாரு. அவரேதான் இது. வணக்கங்க. உங்களை பத்தி அவர் சொன்னாரு. நீங்க நடத்திட்டு வர வள்ளியம்மா தர்ம வைத்தியசாலை பத்தியே நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்களை பெற்ற புண்ணியவதி நல்லா இருக்கணும். அவங்கள பார்க்கணும். ஒரு நாளைக்கு நீங்க கூட்டிட்டு வாங்க. அம்மா நான் டாக்டர் ஆகிறதுக்கு காரணமாயிருந்த அந்த தெய்வம் இப்ப உயிரோட இல்லை. அப்படியா? ஆமா ஆமா. நான் பிறந்ததும் எங்க அம்மா வைத்திய வசதி இல்லாதனால அம்மா சாகுற போது அப்பாவை கூப்பிட்டு என் பையனை டாக்டருக்கு படிக்க வச்சு என் மாதிரி தாய்மார்களுக்கு எந்த ஆபத்தும் வராம சேவை செய்விக்கணும். அப்பதான் என் ஆத்மா சாந்தி அடையும்னு சொன்னாங்க. அதனால எங்க அப்பா என்ன கண்ணும் கருத்துமா வளர்த்து டாக்டர் ஆகிட்டாங்க. அப்பாவும் இல்லை. ஆனா அந்த முன்னேறு தெய்வங்களோட வார்த்தையை நான் மறக்காம நிறைவேற்றிட்டேன். டாக்டர் தொழிலே புனிதமானது. அதுலயும் இப்படி ஒரு தர்ம சிந்தனை இருந்துச்சா? அவங்கதான் ஆண்டவனுக்கு அடுத்தபடியானவங்க. நீ உங்க அம்மா மாதிரி ஆரம்பிச்சுட்டியாங்க. என் சம்சாரம் கூட உங்களுக்கு தெரியாதுங்க. வெளியே யாராவது அம்மா தாயே பசின்னு சொன்னா போதும் வடமாயாரத்தோட சோறு போட்டுட்டு நாளைக்கு வேண்டிய அரிசி உப்பு புளி மிளகா எல்லாத்தையும் மூட்டை கட்டி கொடுப்பான். அப்படி இருந்து ஆஸ்மா 63 வரைக்கும் அவர்கிட்ட நிக்குது. என்ன பிரயோஜனம்? ஆஸ்மாவா? ஆமா. உங்களை நான் கேட்கிறேன். நிறைய அக்கிரமம் செய்யற சில பேருக்கு வியாதியே வர்றதில்லை. அதனால அக்கிரமம் செய்யறது நல்லதுன்னு சொல்றீங்க. அம்மா கரெக்ட். தம்பிக்கு போய் காப்பி அனுப்பு. நான் பேச வந்ததை விட்டுட்டு வேற என்னென்னமோ உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு வாலிபம் முறுக்கு ரத்த ஓட்டம் கொஞ்சம் பாஸ்டா ஓடுது. நான் சொல்றது கொஞ்சம் கேட்கணும். நீங்க நல்லது எதை சொன்னாலும் நான் கேட்க தயாரா. இந்த கொலைகாரனை பிடிக்கிற விஷயத்துல கொஞ்சம் பொதுங்கிக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, அவனுக்காக நீங்க இவ்வளவு பறிஞ்சு பேசுறீங்க. ஐயோ, அவன் யாரோ நான் யாரோ. என் சம்சாரத்துக்கு வியாதி குணப்படுத்தணுமே. நீங்க உங்களுக்கு ஒரு ஆபத்து வந்துடக்கூடாதேன்னு நினைக்கிறேன். அந்த தம்பி செய்யற தர்மத்துக்கு எந்த ஆபத்தும் வராது. தர்மம் தலை காக்கும். பாடி தர்மம் தலை காக்குதான். இந்த காலத்துல செய்யற தர்மம் தலை கேக்குது. தம்பி, நீங்க செய்த தர்மம் தான் உங்க தலையை காப்பாத்துருக்கு. என்னைக்குமே தர்மம் தலை காக்கும். ஆமாப்பா. நான் இப்ப ஒத்துக்கிற தர்மம் எப்படியோ வந்து ஒரு வகையில காப்பாற்றதான் செய்யுது. அது என் மண்டியில விழுந்திருந்தாப்பா பணம் பிறந்து பிறக்காது. மனுஷன் பிறக்கும் போது கூடவே ஆபத்தும் பிறக்குதுங்க. அதுவும் ஆபத்துங்க. டாக்டர், எதிர்பாராதபடி இப்படி நடந்துட்டு ஒண்ணும் நினைக்காது. பரவாயில்ல, வரேங்க. டாக்டர், எங்க அம்மாவை பத்தி. ஓ, அது சொல்ல மறந்துட்டோம். எத்தனை வைத்தியனை வச்சு பார்த்தோம், ஒண்ணும் சரியாகல. ஆனா உங்ககிட்ட மருந்தை விட கைராசி தான் அதிகம்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணுங்க. நான் போய் திருச்சி அனுப்புறேன். இப்போதைக்கு சாப்பிடட்டும், அப்ப நான் ட்ரீட்மெண்ட் பண்றேன். யாரு பெட்ரோல் அடிச்சிருந்தீங்க? தம்பி தம்பி பண்ணி வாங்க. கொஞ்சம் வாங்கல. என்னத்துக்கு நீங்க நடந்து போறீங்க? காலையில நடந்தே போறேன். இல்லைங்க, நம்ம காலையில போகிறோம். தம்பி இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். தர்மம் எப்போது ஒரு வாட்டி தான் தலையை காப்பாற்றும், டெய்லி காப்பாற்றாது. நான் சொன்னேனே அதுல தலையிடாது. அதான்
வணக்கம்.